ஆளுநர் அவர்கள் இடையூறு செய்ய வேண்டும். இதற்கு தெள்ளத் தெளிவாக ஆளுநர் ரவி அவர்கள் இதற்கு தெளிவாக திட்டமிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். அதற்கு மிகப்பெரிய சாட்சி 9:25க்கு உள்ள வராருங்க. 9:30க்கு உள்ள ஒரு தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு 9:38க்கு வெளியே வந்துட்டாரு. 9:43க்கு முதல் ட்விட்டருடைய இது போடுறாங்க, பதிவு விடுறாங்க. அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியமாகுன்றதான் எங்களுடைய கேள்வி. இதை முதல் பதிவீடு, அடுத்து 10:03க்கு அடுத்த பதிவு வைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் அதில் அந்த ட்விட்டருடைய பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், எங்க ஒரு 5 நிமிஷத்தில் ட்விட்டரில் போட முடியாதா ஃபோனில் இருந்துன்னு? கரெக்டான கேள்வி. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உரையை இவர் அப்பாவிடம், அங்கே வரக்கூடிய மரியாதைக்குரிய சபாநாயகரிடம் இவர் சொன்னதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் இவர் ஒரு கோரிக்கை வைத்ததாகவும், செய்தி வெளியிட்டிருக்கு. அதுதான் தேசிய கீதத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததாகவும், அந்த கோரிக்கையை அவர்கள் கண்டுகொள்ளாமல் உடனடியாக இதை நிராகரித்து விட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடிவிட்டதாகவும், இதை சொல்கிற எனக்கே 2 நிமிஷம் தேவைப்படுது. நீங்கள் எப்படி 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி ட்விட்டரில் போடுறீங்க? ராஜ்பவன்லேருந்து உடனே ட்விட்டரில் பதிவிடு ஆகுது. அப்போ இது எல்லாமே தெரியுதுல, ஒரு திட்டமிட்டு நடந்திருக்கு. அந்த திட்டமிட்டு இது காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். இது ஏன் இவர்கள் திட்டமிட்டு 2 காரணத்துக்காக பண்ணாங்க. ஒன்று, மக்கள் நலத்து திட்டங்கள் போகக்கூடாது. 2வது, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரத்தில் முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல, கேள்வியோடைய பதிலளிக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கிறார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த கேள்வி இன்றைக்கு வந்து விடுமோ, இந்த கேள்விக்கு பதிலளிக்கணுமே, இதை புறக்கணிப்பதற்காக, இதை திசை மாற்றுவதற்காக, இதை மடைமாற்றுவதற்காக செய்யப்பட்ட வேலை தான் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் இது தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியேற சபை நிகழ்வுலாம் பார்த்தா அவசர காலத்தை நினைவூட்டுது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன், இது முழுக்க ஆளுநர் அவர்கள் இந்த இடத்துல அரசியலை மறந்துவிட்டு இது ஒரு புது வருட பிறப்பு. இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு வச்சிருக்கு. அதை படித்து விட்டு அதுக்கப்புறம் அவருடைய கருத்தை சொல்லாமல் அடுத்து எங்கே வெளியே பேசணும் பேசிட்டு போயிடலாம்.